இந்த 1-2 பேர் போகக்கூடிய இந்த காரணத்தினால் ஏடிஎம்கேவுக்கு எந்த விதமான சேதங்களுமே இல்லை அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாமா சார்? ஏற்படாது அப்படின்ட்டு நம்பலாமா? 100% நம்பலாம். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற ஆட்களே எடுத்துக்கோங்க. மைத்ரேயன் அவர்கள், அவர் எந்தெந்த கட்சியில் எவ்வளோ காலம் இருந்தார் உங்களால் இப்போ சொல்ல முடியுமா? அது வேணாம், 3 தடவை எம்பியாக இருந்தார் அதிமுகவில். அது வேற விஷயம் சார். எத்தனை தடவை எந்தெந்த கட்சிக்கு போனார்? நம்ம எவ்வளோ தான் எம்பிபிஎஸ் படிக்கிற மாதிரி படித்தா கூட அது மனப்பாடமாக சொல்ல முடியாது. சரி, பார்த்து தான் சொல்ல முடியும். 1991 ஆர்எஸ்எஸ் ராஷ்ட்ரிய சுய சேவா சங்கில் மிக தீவிரமான ஆக்டிவ் உறுப்பினர். 1991 ஆர்எஸ்எஸ் உறுப்பினர். அதற்கு பிறகு 95 பிஜேபியில் சேர்றாரு. 1999 வரைக்கும் பிஜேபியில் மிகப்பெரிய பதவிகளெல்லாம் வகிச்சு மாநில தலைவர் அளவு கூட கொஞ்ச காலம் இருந்தார். 1 வருஷம் இருந்தார் மாநில தலைவர். அப்படி இருந்துட்டு 1999 அதிமுகவில் வந்து சேர்றாரு. எதுக்கு சேர்றாரு? அதிமுகவில் எதுக்கு சேர்றாரு? ஜெயலலிதா அம்மா மேலே பற்றா, எம்ஜிஆர் மேலே பற்றா, இரட்டை மேலே பற்றா? சொல்லுங்கள். எதனால் சேர்ந்தார்னா, பிஜேபி ஆர்எஸ்எஸ் கொள்கையில் உள்ள சித்தாந்தம் உள்ள பிஜேபி கடவுள் மறுப்பு கொள்கை வழி வந்த திமுகவை கூட்டணியில் சேர்த்தது. அதனால் நான் வெளியே வரேன். இதுதான் வெளியே வந்தார் அவர். வேறு என்ன காரணம் வெளியே வந்தார்? அன்றைக்கி சொல்லிட்டு தானே வந்தார். திமுக கூட பிஜேபி சேர்றது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வெளியே வந்தார். வந்து அதிமுகவில் சேர்ந்தார். அதிமுகவில் 3 முறை 3 முறை 6 ஒரு தடவை இடைத்தேர்தல் இடையில் ராஜ்யசபா கொடுத்தாங்க 2012 நினைக்கிறேன். அப்படி வந்து அவ்வளவு காலம் இருந்துட்டு ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பிறகு யார் கூட இருந்தார்? ஓபிஎஸ் ஐயா கூட இருந்தார். என்ன இப்போ நான் வந்து டீ கடை வச்சுருந்த ஓபிஎஸ்ன்னு சொல்லலை. ஏன்னா சிலுவம்பாளையம் எடப்பாடின்னு சொல்லுவாங்க. டீ கடை ஓபிஎஸ்ன்னு தான் அவர் சொல்லலாம். யாருனாலும் சொல்லலாம், பொருத்தமான விஷயந்தான். அவர் கூட தான் இருந்தார். அவர்கிட்டேருந்து எதுக்கு வந்தார்? நீங்கள் சொல்கிற டீ கடை ஓபிஎஸ்லேருந்து எதற்கு எடப்பாடி கிட்ட வந்தார்? சொல்லுங்க. கழிவு வள வியாபாரி EPS. கொஞ்சம் அமைதியா இருங்க கண்ணன், குறுக்கிடாதீங்க ப்ளீஸ். கண்ணன் குறுக்கிடாதீங்க. நீங்க சொன்ன வார்த்தைக்கு தான் சிவபாளையங்கிறது ஒரு ஊரு. சரி கண்ணன் கண்ணன் கொஞ்சம் அமைதியா இருங்க கண்ணன். அததான் சொல்றேன். அதே மாதிரி எல்லாரும் ஊரும் எல்லாரும் சொல்லக்கூடாது. அவங்கவுங்க பேர் தான் இருக்குது. அந்தந்த பேர் தான். இப்போ வழி வருதுல, வைத்தறிச்சல் வருதுல, இப்போ வைத்தறிச்சல் வருதுல்ல. நானும் அவர் தொழில தான் சொன்னேன். நான் அவர் தொழில் தான் சொன்னேன். அவர் தொழில பெருமையா சொன்னேன். அவர் தொழில பெருமையா சொன்னேன். நான் பெருமையா சொல்றேன். கண்ணன் நீங்க பேசும்போது அவர் குறுக்கிடவே இல்லை. அந்த நாகரிகத்தை கொஞ்சம் கடைபிடிங்க. எவ்வளவு பண்பட்ட நான் சொன்னது அவர் ஊர். அவர் நானும் தொழில சொன்னேன். சரி கொஞ்சம் அமைதியா இழிவான தொழிலா பெருமையான தொழில். சரி கண்ணன் கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். சார் நீங்க பேசலாம் சார். ஓபிஎஸ் கிட்ட இருந்து இபிஎஸ் கிட்ட வந்தார். அதனால ஓபிஎஸ் செல்வாக்கு குறைஞ்சிச்சின்னு சொல்ல முடியுமா? இல்லை ஓபிஎஸோட மகிமை குறைஞ்சிச்சின்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவரோட சுயநலத்திற்கு அவர் வரார். இன்னொரு பக்கம் வரார். இங்கே ஒன்றும் கிடைக்கலையேன்னு. அடுத்து இபிஎஸ் ஐயா கிட்ட வந்த பிறகு இங்கே வந்து ஒரு ராஜ்யசபா எதிர்பார்த்தார். அந்த ராஜ்யசபா கிடைக்கலன்னு போது அவர் அடுத்த கட்டத்துக்கு எங்கே போகிறாரு? திமுகவுக்கு போகிறார். இதுதான் நடந்திருக்குது அந்த பக்கத்தில். அதுவும் எப்போ அவரது அதிமுகவில் சேர்ந்தது அப்படின்னா, நடுவில் நீக்கப்பட்டு 2025 ஜனவரியில் தான் மறுபடியும் சேர்க்கப்படுகிறார். 7-8 மாதம்தான். இப்போ திமுகவுக்கு போயிட்டார். அவ்வளோதான் அவர். சரி, அடுத்தது செல்வாக்கூடிய தலைவர். ரொம்ப காலமாக அதிமுகவில் இருந்த தலைவர்னால் அவர் பின்னாடி ஒரு 1000-2000 பேர் போகணும். இன்றைக்கி ஒன்றும் வேணாம். இப்போ கண்ணன் ஒரு கட்சிக்கு போகிறாருன்னா, இல்லை வில்சன் ஒரு கட்சிக்கு போகிறாருன்னா, குறைஞ்சது ஒரு 400 பேர் 500 பேரை கூப்பிட்டு போவோம் இல்லையா? நம்ம உழைப்புக்கு கூப்பிட்டு போவோம். அப்படி இல்லை பெரிய தலைவராக இருந்தாங்கன்னா ஒரு 4 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ இல்லை முன்னாள் எம்எல்ஏ இன்னால் எம்பி கூப்பிட்டு போவோம். தனியாக போய் இப்போ சேருவாங்களா? அப்போ அது எந்த செல்வாக்கு? அது இதுதான். இந்த ஒரு பக்கம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் அடுத்தது நீங்கள் கார்த்திக் தொண்டைமானை சொல்லுவோம். இப்போ கார்த்திக் தொண்டைமான் காங்கிரஸ், அவங்க அப்பா காலத்துலேருந்து காங்கிரஸ், 3 முறை அவங்க அப்பா காங்கிரஸ்லேயே எம்எல்ஏக்களாக இருந்திருக்காரு. காமராஜர் காலத்துலேருந்தே இருந்திருக்காரு. 2005 தான்
அவர் எங்கே வராரு? அவர் வந்து 2005 வந்து அதிமுக வரார். அதிமுகவில் 2012 இடைத்தேர்தலில் வெற்றி பெறுகிறார். அதற்கு பிறகு 2016 புதுக்கோட்டையில் நிற்கிறாரு, தோக்குறாரு. ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது 2021 அப்போவும் ஓபிஎஸ் இபிஎஸ் இருக்கும்போது அப்பவும் தோக்குறாரு. தோத்த பிறகு இப்போ பெரிய அளவில் எதிர்காலம் இல்லைன்றதுக்காக அவரும் என்னென்னா ஜெயலலிதா அம்மா மறைந்த பொழுது ஓபிஎஸ் அணியில் இருந்தார். ஓபிஎஸ் அணியிலேருந்து எந்த காரணத்துக்காக இபிஎஸ் அணிக்கு வந்தார்? ஒரு சுயநலத்துக்காக வந்தார். ஏதோ ஓபிஎஸ் அவருக்கு மரியாதை கொடுக்கல அப்படியெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு சுயநலத்துக்காக இபிஎஸ் கிட்ட வந்தார். இப்போது அதே மாதிரி ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அவர் திமுகவுக்கு போயிருக்கார். இதனால் அதிமுக பாதிக்கப்படும்னா எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாது. இது வந்து எல்லா காலத்துலேயும் இருக்கிற மாதிரி தான். இப்போ கண்ணன் கூட சொன்னார், ஜெயலலிதா அம்மா 96 தோற்கடிக்கப்படும் போது எவ்வளவு பேர் போனாங்க. ஐயா திருநாவுக்கரசு போயிட்டு இது என் கட்சி இதுதான்னாரு. அவர் செயற்குழு பொதுக்குழுலாம் கூட்டினார். கூட்டி என் கட்சி இதுதான் தான் சொன்னார். அவர் வந்து கூட்டினது ஜூன் மாதம்னா மே மாதமே அவர் நீக்கப்பட்டதால் நீதிமன்றத்தில் அது செல்லலை. ஏன்னா அதற்கு முன்னாடியே அவர் நீக்கப்பட்டு விட்டார் அப்படின்ற தீர்ப்பு வந்ததால் அது முடிஞ்சுது. அதனால் குறை சொல்லாமல் இல்லை, எல்லா காலத்துலையும் எல்லாரும் வெளியே போகும்போது ஏதோ ஒரு குறையை சொல்லிட்டு தான் போவாங்க அந்தந்த காலத்தில். அதனால் வெளியே போகிறவங்க வந்து குறை சொல்கிறத பற்றி நம்மளுக்கு கிடையாது, அது பெரிய விஷயம் கிடையாது. இப்போது ஏற்கனவே அன்வர் ராஜா நம்ம விவாதிச்சிருக்கிறோம். எப்படி ராமநாதபுரத்தில் அவர் எப்படி இருந்தார். 2019 பிஜேபி கூட்டணி தான், 2021 பிஜேபி கூட்டணி தான். அதற்கப்புறம் அவர் வெளியேற்றப்படும் பொழுது சசிகலா அம்மாவை பற்றி பேசினார். அதனால் அந்த நேரத்தில் வெளியேற்றப்பட்டார். அப்போ 2 தலைவர்களும் இருந்தாங்க, அந்த நேரத்தில் வெளியேற்றப்பட்டார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால் இப்போ வெளியே போனவங்களால் கட்சி கரைஞ்சிருமா அப்படின்றத கிடையாது, நிச்சயமாக கிடையாது. ஏனென்றால் கட்சியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எடப்பாடியார் ஃபீல்டில் களத்துக்கு போயிட்டார். களத்துக்கு போயிட்டு அவர் தீவிர பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அவர் எல்லாம் 75 சட்டமன்ற தொகுதிக்கு மேலே போயிட்டார். ஆமாம், திமுகவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியும் எப்படியெல்லாம் எதிர்ப்பு சக்தி இன்றைக்கு எதிர்ப்பு பரவி இருக்கிறது, அதிருப்தி பரவி இருக்கிறதுன்னு எல்லா துறையிலையும் தெரியும். கண் கூட இந்த ஹார்ட் ஆஃப் த சிட்டி இன்றைக்கி கார்ப்பரேஷன் முன்னாடியே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நீங்களும் 2-3 நாள் அதுதான் விவாதிச்சிருக்கிறீங்களா. அதனால் அதை பற்றி நம்ம விலாவரியாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இந்த அதிருப்திகள் எல்லாத்தையும் அறுவடை செய்கிற இடத்துல யார் இருக்காரா அந்த கேள்வி தான். அதிமுக இருக்குதான். இப்போ ஓபிஎஸ் ஐயா என்ன சொல்லியிருக்காரு? இப்போ செப்டம்பர் 4ஆம் தேதி மாநாடு அறிவிச்சார். இல்லை நான் பிரச்சாரத்துக்கு போகிறேன், வரவேற்கிறோம். அவரும் களத்துக்கு போட்டோம். களத்துக்கு போயிட்டு எந்த சூழ்நிலை ஏதோ வகையில் ஏதாவது திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் ஏதாவது வகையில் ஒன்று சேரும். அது ஒன்று சேரும்போது அது வெற்றிக்கு ஒரு அச்சாரமாக அமையும். அதற்கு இன்னும் நேரம் காலம் இருக்கிறது. அதுதான். மற்றபடி வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் இவரை விமர்சிக்கணும் அவரை விமர்சிக்கணும் கிடையாது. இப்போ ஓபிஎஸ் ஐயா கூட விமர்சனம் கிடையாது. நான் கண்ணன் சொன்னதுக்காக அந்த வெறுப்புக்காக சொன்னேன். நான் என்றைக்குமே நான் வந்து ஓபிஎஸ் எல்லாம் அந்த மாதிரி விமர்சித்து கிடையாது. நல்ல மனிதர் தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஓகே சார் இந்த கூட்டணி இவர்கள் சேர்ந்த பிறகு இருக்கக்கூடிய அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்கக்கூடிய அதிருப்தியின் வெளிப்பாடுகள் தான் இந்த மாதிரி நிர்வாகிகள் வெளியில் வந்து திமுகவில் சேருவதா சார்? ஒன்றும் கிடையாது சார். திமுகவில் சேர்ற நிர்வாகிகள் கணக்கே கிடையாது சார். இதெல்லாம் ஒரு கணக்கிலே கிடையாது. ஃபீல்டில் போய் அவர் பேசிட்டு இருக்காரு. ஒவ்வொரு ஏரியாவிலும் அத்திக்கடவு அவினாசிலேருந்து தொடங்கி அத்தனை பிரச்சனையும் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு தொகுதியிலும் தெளிவாக பேசிட்டு இருக்காரு. அவருக்கு ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லிட்டு இருக்காரு. அதனால களத்தில் எங்கேயோ போய் மக்களை சந்திச்சிருக்காரு, லட்சக்கணக்கான மக்களை. ஊடகத்தில் உட்காந்து ஒரு 4 பேரை வச்சு பேசிட்டு இல்லை. அதை நம்ம பேசுறோம் என்னைக்கு இருந்தாலும். இன்னைக்கு அந்த தைரியம் வந்து எந்த தலைவருக்கு இருக்குது? திமுக ஒன்று இருக்கும், ஒன்று அதிமுக இருக்கும். 2 தலைவர்களுக்கு அந்த தைரியம் இருக்குது. போய் பேசக்கூடிய தைரியம் இருக்குது, மக்களை சந்திக்கக்கூடிய தைரியம் இருக்குது. அது ஸ்டாலினுக்கும் இருக்குது, எடப்பாடிக்கும் இருக்குது. சந்திக்கிறாங்க போய், அவ்வளோதான். அந்த போட்டி களத்தில் ஆக்கப்பூர்வமான போட்டியாக இருக்குது. அது நடுவில் இந்த மாதிரி இங்கே அங்கன்னு 1-2 வந்து போகிறது வந்து அது கணக்கிலேயே வராது. அவ்வளோதான். நீங்கள் சொன்ன மாதிரி லெவல் பிளேயிங் ஃபீல்ட்னா 2 பேர் இருக்காங்க. ஒரு பக்கம் விஜய் இருக்கார், அவரோட என்ன பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு தெரியாது. இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள் 8% மேலே ஓட்டு வாங்கி வச்சிருக்காரு. அது என்ன நடக்கும் அப்படின்றது தான் நம்மளுக்கு தெரியாது. ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்தில் நம்ம உங்ககிட்ட ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதம் பண்ணும்பொழுது இன்றைக்கு திமுக இப்போ நம்ம புகழேந்தி சொன்னார் என்னென்ன, திமுகவுக்கு அதனால் பலவீனமும் கிடையாது பலமும் கிடையாது, வந்தாரே நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொன்னார். யதார்த்தம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னன்னா இதே விஷயத்தை வந்து பல்லடம் தொகுதி அப்போ வேட்பாளர் முத்துரத்தினம் மதிமுக யார் கூட்டு போனது, யார் சேர்ந்தது? ஐயா வைகோ என்ன சொன்னார்? ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் செந்தில் பாலாஜி அழைச்சிட்டு போனார் காரில். மல்லை சத்யா உதவி செய்தார், சொன்னாரா இல்லையா?
அப்போ இந்த விமர்சனம் உள்ளுக்குள்ளே இருக்குதா இல்லையா? இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் என்ன சொன்னேன்னா, இப்போ திருமா ஐயா என்ன சொன்னார், எம்ஜிஆர் அவர்கள் நம்ம பிராமணியத்தை ஊக்குவித்தார் சொன்னார் இல்லையா? பிராமணியத்தை ஊக்குவித்தார்னு. அப்போது இன்றைக்கு மைத்ரேயன் அவர்களை அரவணைச்சிக்கிறாங்களா, அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போது இதுக்கு என்ன சொல்லுவாங்க? அப்போது இப்போ இந்த விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குதுல்ல. அப்போது எல்லாமே என்னென்னா, நீங்கள் பிராமணியத்தை எதிர்க்கிறீங்களா, பிராமணனை எதிர்க்கிறீங்களா, இது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அப்போ எம்ஜிஆர் அவர்களை சொல்லும்போது, ஜெயலலிதா அம்மா சொல்லும்போது அதற்கு பதில் சொல்லுகிறார்கள். எல்லாரும் சொல்கிறாங்க. அது நம்ம ஓபிஎஸ் சொல்லன்னு ஓபிஎஸ் சொல்றாரு, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் எடப்பாடி ஐயார் எந்த அளவுக்கு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த சைட்லேருந்து அந்த சைடு போவாங்க, அந்த சைட்லேருந்து இந்த சைடு போவாங்க, ஒன்றும் கிடையாது. அப்பேற்பட்ட நாவலர் நெடுஞ்செழியன், நடமாடும் பல்கலைக்கழகம், பேரறிஞர் அண்ணாவே தம்பி வா, தலைமையேற்கு வா, உன் கீழ் பணிப்புயரை காத்திருக்கிறேன்னு சொன்னார். அவரை தலைவராக ஏற்ற பணிப்புரையை காத்து. ஆனால் ஜெயலலிதா அம்மாவை விட்டு வெளியே போனார். வெளியே போன பிறகு நால்வர் அணி, நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க என்னுடைய இதுக்கு சமம்னு சொன்னாங்க. அப்போது அந்த நால்வர் அணியில் மயிலாப்பூரில் நின்றார், 400 ஓட்டு வாங்கினார். நடமாடும் பல்கலைக்கழகம் எஸ்வி சேகர் 800 ஓட்டு வாங்கினார், டபுள் பங்கு வாங்கினார். சுயேட்சா நின்றது. 6 மாதத்துக்குள்ளே திருப்பி ஜெயலலிதா அம்மாட்ட போய் சேர்ந்தார். அம்மா நீங்கள் தான் என் தலைவி அப்படின்னு சொன்னார். தேனியில் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்க வச்சாங்க. 40,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சார் நாவலர் நெடுஞ்செழியன். அவ்வளவுதான். ஏன் 100 ஓட்டு வாங்கினவரை கூட்டு சேர்த்தாங்க அம்மா? எதற்கு சேர்த்தாங்க? தலைவரா ஏத்துக்கிட்டாரு. ஜெயலலிதா அம்மா தலைவரா ஏத்துக்கிட்டாரு. மன்னிப்பு கேட்டு தலைமை பண்பு இருக்கணும். தலைவரா ஏத்துக்கிற அளவுக்கு தலைமை பண்பு இருக்கணும். ஐயா மன்னிப்பு கேட்டு போய் ஏத்துக்கிட்டாரு. தலைமை பண்பு இருக்கணும். தலைவரா இருக்கிற அளவுக்கு வெற்றி பெற்று தரணும். மன்னிப்பு கேட்டு ஏத்துக்கிட்டாங்க. யார் வானானது? மன்னிப்பு கேட்கலாம். தலைவரா இருக்கணும். மன்னிப்பு கேட்கலாம். மன்னிப்பு கேட்கலாம். ஒத்துக்கலாம். தலைவரா இருக்கணும். மோடி ஐயாக்கு லெட்டர் எழுதிட்டு காத்துட்டு இருந்தீங்களா? எங்களுக்கு உங்களை பார்க்கறது பெரிய பாக்கியம்னு காத்துட்டு இருந்தீங்களா? நாங்களா சொன்னோம்? அப்ப யார் சொல்றது? எங்களுக்கு நன்றியோடு பிஜேபி அடிமையா